அப்படி என்னடா இந்த கேமில் இருக்குது, இந்த கேமை எதுக்குடா இப்படி கொண்டாடுறீங்க? இன்னைக்கு நம்ம நருட்டோ சம்மந்தப்பட்ட ஒரு கேம் வந்திருக்கு, ஆண்ட்ராய்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. அந்த கேமை நான் ப்ளே பண்ணிட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம். அந்த கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் கேமெல்லாம் வந்து ஆர்பிஜி ரோல் பிளே அண்டு ஆர்பிஜி காம்பேக்ட் முறையில் தான் வந்துட்டுருக்கு. இந்த வகையில் இந்த கேம் வந்து ஸ்டோரி மோடா இல்லைன்னா வெறும் காம்பேக்டான்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி இருக்குது, காம்பேக்ட் இருக்குது. இதில் வந்து அதிகமான காம்பேக்ட் ஃபைட்டு மட்டும் தான் இருக்குது. அதனால விளையாட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்னடா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கேமில் அங்கங்கே ஸ்டோரி இருக்குது, ஆனால் வந்து அதுவுமே டெப்த்தாகவே இல்லை. அனிமியில் என்ன பார்த்தோமோ அதே தான் ஸ்டோரியாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. நருட்டோ சீசன் 1 ஹிடன் ஜம்பில் என்ன பார்த்தோமோ அதுதான் இந்த கேம்லேயும் ஸ்டோரியாக இருக்குது. இதில் மிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸ்டோரி மோடா அந்த மிஷன்லேயே கொடுத்து வச்சுருக்கானுங்க. அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஸ்டோரியுமே அவ்வளோவா இல்லை, ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி தான் இருக்குது. மிஷனில் அப்படி என்னடா புதுசாக இருக்குன்னு பார்த்தேங்க. போய் அதில் சில பேர் நம்மளை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள டிஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் மிஷன் சொல்லிட்டு அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் உட்காந்து இந்த கேமை ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். ஸோ இந்த கேமு முதல்ல ப்ளே ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ ஒரு வாரமாக தான் ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து பே பண்ணி தான் விளாடணும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம காசு கொடுத்து விளாட்ற அளவுக்கு இந்த கேமை ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை கைஸ், வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். வெறும் சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நம்மளை சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள எப்படி அடித்து தோக்கடிக்கணும் தான் இந்த கேமோட மொத்த கதையுமே. எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என்னடா கேமு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஸ்டோரியுமே அவ்வளோவா வர மாட்டேது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. வந்து ஸ்டார்டிங்கில் சில ஸ்டோரியெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா வெறும் சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ். ஆனால் ஃபைட்டில் யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்குது, ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபினிஷிங் மூவெல்லாம் டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு சுத்தமாகவே இந்த கேம் பிடிக்கலை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கேமை, எதுக்குடா இந்த கேம் ஆண்ட்ராய்டுக்கு விட்டீங்க, அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை கைஸ், இது வந்து டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். இதுக்கு பதிலாக வந்து வேறு கேம் ஏற்றி விளாண்டு போயிடலாம். இதுக்கு முன்னாடி ஷேடோ ஃபைட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இந்த ஷேடோவாகவே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, அது மாதிரி தான் இருக்குது இந்த கேமு. இதுக்கு அந்த கேமை ஏற்றி நான் விளாண்டு போயிடுவேன்டா, அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எதுக்கு தான் இந்த கேமை ஆண்ட்ராய்டு விட்டான்னு தெரியலை. சில பேருக்கு பிடிக்கலாம், நருட்டோ கன்னீஸுக்கு பிடிக்கலாம், எனக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதை விட நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் ப்ளே ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ அந்த கேம்லாம் ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வந்தால் டாப் நாச்சாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ப்ளே ஸ்டேஷன் கேமை எதுக்கு இந்த மாதிரி மொக்க கேமை ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வந்தான்னு தெரியலை. மேபி வந்து நருட்டோ ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, இதை விட்டால் நம்ம காசை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஒப்பீனியனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் போயிட்டு வரேன். டாட்டா, பை பை காய்.